ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் தேவனாகிய கர்த்தர் புதிய ஆண்டிற்கான வாக்குத்தத்த தேவ செய்திகளை ஒவ்வொரு சபைக்கும் கொடுப்பார். ஆனால் இந்த ஆண்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த கொடிய தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 2021 ஆண்டுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுப்பார் அல்லது என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு தான் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த 2020 ஆண்டு ஒரு துக்கத்தின் ஆண்டாக, பயம் நிறைந்த ஆண்டாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற ஆண்டாக, எங்கு செல்லவும் பயந்து பயந்து செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தது. இந்த 2021 ஆண்டாவது நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த தொற்று நோய் போய்விடுமா? இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ன வார்த்தை கொடுப்பார் அல்லது என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கும். தேவனுடைய மனுஷனாகிய மோசே சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான நாட்களுக்குள் கடந்து வந்தார்கள். நாமும் கூட இந்த 2020 ஆண்டு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாத, ஸ்திரத்தன்மை இல்லாத, கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஊரடங்கிலே வாழ்ந்த ஆண்டாக முடிந்துவிட்டது. நம்முடைய இருதயத்திற்குள்ளும் மோசேயை போல நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லிதானே கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த 2021 ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும்
எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நன்றாக கவனிங்கள். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம் நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தையாவன என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொல்லுகிறாரே, அப்படி என்றால் இந்த வார்த்தையானது அல்லது இந்த வசனமானது அல்லது இந்த வாக்குத்தத்தமானது தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 2021 ஆண்டிற்கு கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் அல்லது வாக்குத்தத்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இது தேவ பிள்ளைகளுக்கென்றே தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அல்லது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறது உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொல்லுகிறார். God has made a covenant with his people. அவருடைய பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆதலால் தான் இதை உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்கிறார். இந்த வார்த்தையானது இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையின் நாட்களுக்காக மாத்திரம் அல்லாது, இந்த உடன்படிக்கையின் வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கும் உரியது. அதாவது இந்த உடன்படிக்கையின் வார்த்தை அல்லது இந்த உடன்படிக்கையின் வசனம் அல்லது இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது, இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் சேர்த்தே இந்த வார்த்தை கொடுக்கிறார். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் சேர்த்தே கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்குத்தத்தம். நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னுடைய ஜனமாயும் நான் உங்களுடைய தேவனாயும் இருப்பேன் என்று சொன்னார் என்றால், அதனுடைய சரியான அர்த்தம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னோடு கூட நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள். ஆகவே இந்த உலகத்திற்கு மாத்திரம் நான் உங்களுடைய தேவன் என்ற அர்த்தம் அல்ல, பரலோகத்திலும் உங்கள் தேவனாய் அங்கு உங்களோடு கூட இருப்பேன் என்ற அர்த்தம். நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேலும் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னாரே. எப்பொழுது நீங்கள் என் ஜனமும் நான் உங்கள் தேவனும் என்று சொல்லுகிறார்? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டுதான் அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயும் நான் உங்கள் தேவனாயும் இருப்பேன் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் கொடுக்கிற எந்த வாக்குத்தத்தத்தையும் சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று எழுதுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். All the promises of God will come to pass in your life when you are in Christ. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கிடையாது. கோடி 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 மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அவர் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதுவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொன்னால், நீ எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயோ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே நீ தேவனுடைய பிள்ளை என்றும், நீ தேவனுடைய ஜனம் என்றும், தேவன் உங்களுடைய தேவன் என்றும் அழைக்கப்படுகிறீர்கள், அவர் அழைக்கப்படுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்காக இந்த வாக்குத்தத்தத்தை அல்லது இந்த வார்த்தையை கொடுக்கவில்லை. உலகம் எங்கும் எங்கு எல்லாம் தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இந்த தேவ செய்தி உலகத்தில் எங்கு எங்கு எல்லாம் இருந்து தேவ பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அரவுண்ட் த குளோப், உலகம் எங்கும் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார், இந்த வார்த்தைக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. தேவனுடைய ஜனமாக தேவன் உன்னுடைய தேவனாக இருப்பார் என்றால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் உன் மீது நோக்கமாயிருக்கும். உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும், நீ உட்கார்ந்திருக்கிறதையும் நீ எழுந்திருக்கிறதையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறதே அவருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறதைத்தான் விரும்புகிறார். அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறதைத்தான் அவர் விரும்புகிறார். நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதுல ஆண்டவர் மகிழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே இருந்து தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுத்த பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என் ஜனங்கள் என்றுதான் யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். என்
ஜனங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அதில் ஆண்டவர் நம்மை அவருடைய ஜனம் என்று சொல்லுகிறதிலே மகிமைப்படுகிறார், பெருமைப்படுகிறார், அதை விரும்புகிறார். பெருமைப்படுகிறார் என்று சொன்னால், நீ என் ஜனம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. அதனால் அவர்களை அந்த எகிப்தில் இருந்து அனுப்பிவிடும்படியாக பார்வோனிடத்திலே கர்த்தர் மோசேயை அனுப்பும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் என்று சொல்லும்படி சொல்லி அனுப்புகிறார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்த்தால், என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளுகிறார். என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் என்று உரிமை பாராட்டக்கூடிய உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யாரை நேசிக்கிறாரோ, யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ, யாரை என் பிள்ளைகள் என்றோ, என் குமாரன் என்றோ, என் சேஷ்டபுத்திரன் என்றோ, என் ஜனம் என்றோ சொல்லுகிறாரோ, அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்ப்பார். நல்ல கவனிங்க. ஆகவே கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லும்படியாக அவர் சொல்லிவிட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. நான் எகிப்தியருக்கு என்ன காரியம் செய்தேன்? நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் கண்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. இதிலே அவருடைய அன்பு இருக்கிறது. எவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறார் என்று இருக்கிறது. உங்களை கழுகுகளுடைய செட்டைகளை சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்துக் கொண்டது நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். நல்ல கவனி. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். You are my special treasure. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. வாசிப்போம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். சாதாரண வார்த்தை இல்லை. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டிய வார்த்தைகள். எந்த அளவுக்கான ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை அது! ஆண்டவர் சொல்கிறாரே, பூமி எல்லாம் என்னுடையதுதான். பூமியில இருக்கிற
அத்தனை பேரையும் நான் தான் உருவாக்கினேன்னு சொல்றார். ஆனாலும் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. எப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்கள் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. அப்படி என்றால் ஆண்டவர் கட்டளைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால்தான் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றும் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஆண்டவர் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நல்லா கவனிங்க. அவருடைய கட்டளையில் தான் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமே அடங்கி இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளில் தான் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமே அடங்கி இருக்கிறது. நீங்கள் என் ஜனமாயும் நான் உங்கள் தேவனாயும் இருப்பேன் என்றாரே. அது இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் என்று சொன்னேனே. நீ மறுமையில் அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அப்படி என்றால் அந்த பரிசுத்தம் எங்கே இருக்கிறது ஐயா? அந்த பரிசுத்தம் அவருடைய கட்டளையில் இருக்கிறது. நீ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நீ தேவனோடு கூட இணைக்கப்படுகிறாய். நீ தேவனுடைய ஜனமாயும் அவர் உன்னுடைய தேவனாயும் இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமே அந்த கட்டளையில் தான். வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 37வது வசனம். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். நான் கர்த்தர். ஏன் என்னுடைய கட்டளை யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடக்க கடவுள் சொல்லுகிறார்? லேவியராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றால் என் கட்டளைகள் மூலம் உங்களை நான் பரிசுத்தமாக்குகின்றேன். என் கட்டளைகள் மூலம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். அந்த பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீ மாற நீ தேவனுக்கு பிரியமுள்ளவனாக மாறுகிறாய். நீ தேவ ஜனமாக மாற்றப்படுகிறாய். 7வது வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீ எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? அந்த கட்டளைப்படி நடக்க அதன் விளக்கத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு சொல்லிக் கொடுப்பேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்படி அவருடைய கட்டளை மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கட்டளையில் நாம் பரிசுத்தம் இருக்கிறது. 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும்
எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்னுடையவர்களாய் இருக்கும்படி. எத்தனை உரிமை! ஆண்டவர் உரிமை கொண்டாட விரும்புகிறார். நாம் அவருடைய ஜனம் என்று உரிமை கொண்டாட விரும்புகிறார். நமக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் நீங்கள் என் ஜனமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். What a greatest privilege to be called as the children of God. நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி எத்தனை பெரிய சிலாக்கியம். அதற்காகத்தானே இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலம் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி நம்முடைய தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அதற்காக தானே இயேசு அந்த பாடு. நம்மை தேவனுடைய பிள்ளையா மாற்ற, நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்த, தேவனோடு கூட ஒற்றுமையாக்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி என்று சொன்னார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை அவரோடு கூட இணைக்க விரும்புகிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனங்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சகல ஜனங்களில். அதனால்தான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். நீ ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு தான் உன்னை பிரிக்கிறாரு. உன்னை பிரிச்சதுக்கு அப்புறம் நீ உலகத்தான சந்தோஷப்படுத்த, உலகத்தான பிரியப்படுத்த, தேவனுக்கு விரோதமாக அவருடைய கட்டளைகளுக்கு மாறாக எந்த காரியத்தையும் செய்யாதுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, உன்னை பிரித்தெடுத்துட்டாரு. யூ ஆர் செப்பரேட்டட். உன்னை சொந்த சம்பத்து என்று சொல்லி இருக்கிறாரு. நீ தேவனுடைய குடும்பஸ்தன். யூ ஆர் ஒன் இன் த ஃபேமிலி ஆஃப் காட். ஆகலால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. என்னுடைய ஜனங்கள் என்றால் என்ன? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அந்த பரிசுத்தத்தில் தான் நீ தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய பிள்ளையா மாறுகிறாய். அவர் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது,
ஏன் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த வாக்கை உள்ளபடி கேட்டு எல்லா காரியத்தையும் அதன்படி செய்வீர்களானால் சொன்னாரே, அந்த கட்டளையில் தான் நீ தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு நீ கர்த்தர் மீது அன்பு வைத்திருக்கிறாயோ, அவர் அந்த அளவுக்கு உன் மீது அன்பு வைத்து உன்னை நடத்துவார். அவருடைய அன்பை நீ தெரிந்து கொள்ளுகிறதற்காக தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். அவரும் தம்மையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை நீ பார்த்து கண்டிருக்கிறாய், ருசித்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ அவரிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு தான் இந்த கட்டளைகள், இந்த கற்பனைகள், இந்த நியாயங்கள். வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய கற்பனைகளை அல்லது அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை கை கொள்ளுவதே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாகும். நீ அவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனா என்ன? அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிறாய். அந்த கட்டளைகளில் தான் நீ தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. மறுபடியும் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. இதை இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நல்ல கவனிங்க. என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். அவரும் அவனிடத்தில் அன்பு செலுத்துவார். வாசிப்போம். நானும் அவனில் அன்பாயிருந்து, நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்னை வெளிப்படுத்துவேன், என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் அவருடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனைகளை உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க. எப்பொழுது ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை அவன் கை கொள்ளுவான். அவனிடத்தில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் வந்து அவனுடைய வாசமாயிருப்போம். அப்பந்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம். அவர் உன்னுடைய தேவன் என்று அழைக்கப்படுவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். That is why God emphasizes His commandments upon His people. ஆண்டவருடைய கட்டளைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் முக்கியப்படுத்துவதின் காரணம் அதுதான். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஜனமாயிருப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய கட்டளைகளில் அன்பு இருக்கிறது. அவருடைய கட்டளைகளில் பரிசுத்தம் இருக்கிறது. அந்த கட்டளைகள் மூலம் அவர் உன்னோடு கூட வந்து வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு
இந்த 2021 ஆண்டுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? இப்பொழுது நாம் அந்த வாக்குத்தத்தங்களை கவனிக்க போகின்றோம். நாம் 2021 ஆண்டுக்குள் நுழைந்து விட்டோம். இந்த 2021 ஆண்டில் நுழைந்த தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவென்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நல்ல கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவர் முதலேயே கொடுத்து விட்டார். அதை உறுதிப்படுத்தவும் செய்தார். நல்ல கவனிங்க. இந்த 2021 ஆண்டிற்கு தேவனாகிய கர்த்தர் தாம் நேசிக்கும் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் அவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலைகள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நாம் என்ன செய்வதென்றே நமக்கு தெரியாது. அவமானப்பட்டு விடுவோமோ, மற்றவர்களுக்கு பரியாசமும் நிந்தையுமாகி விடுவோமோ, வெட்கப்பட்டு போய் விடுவோமோ என்று நாம் நினைக்கலாம். ஏன் அந்த நினைப்பு வருகிறது? நல்ல கவனிங்க. ஏனென்றால் நம்மை பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் வெளியே காத்து கொண்டிருக்கிறது. இவன் அல்லது இவள் எப்பொழுது விழுவார், எப்பொழுது சிரிக்கலாம் காத்து கொண்டிருப்பார். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போமா? எப்படிப்பட்ட பரியாசங்கள், எப்படிப்பட்ட நிந்தைகள், எப்படிப்பட்ட அவமானங்கள். சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 6 முதல் 8 வசனங்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். தேவ பிள்ளையே, உலகத்திற்கு நீ ஒரு பைத்தியமாய்தானே இருக்கிறாய். உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் கர்த்தர் என்று ஓடினாலே, இவர் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் இவரை மீட்கட்டும். இவள் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் அற்புதம் செய்யட்டும். நல்லா கவனிங்க. நீ எவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி,
நீ எவ்வளவுதான் கர்த்தரை நம்பி வாழ்ந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் செயல்பட்டதோ, உனக்கு விரோதமாயும் ஒரு கூட்டம் செயல்படும். நல்லா கவனிங்க. யார் உன்னை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, யார் உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, யார் உன்னை பார்த்து நீ விழுந்து போய் விடுவாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, never bother about that. அதை குறித்து கவலையே படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தர் வசனம் கொடுத்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையில நீ கடந்து வந்தாலும் சரி, அமிழ்ந்து போய் விடுவோமோ, மூழ்கி போய் விடுவோமோ, இனி தலை தூக்க முடியாதோ என்று நீ நினைக்கிற சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். எந்த எந்த சூழ்நிலை வருகிறதோ, நீ எந்த பாதையில நீ போகிறாயோ, நீ அவமானப்படுகிற சூழ்நிலையில போனாலும் சரி, நீ நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையில போனாலும் சரி, நீ கைவிடப்பட்டு விட்டாயோ என்று எண்ணுகிற நிலைமையில நீ வந்து விட்டாலும் சரி, உன்னை குறித்து பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் கர்ஜித்து கெக்கரித்து கொண்டிருந்தாலும் சரி, நன்றாய் தெரிந்துக்கோ, உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போய்விட மாட்டாய். இந்த 2021 ஆண்டிற்கு என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து, அப்படியே நம்பி, கர்த்தரையே தன் நம்பிக்கையின் பலனாய் வைத்து தேசத்தை விட்டு புறப்பட்டு தான் பார்க்காத, தான் காணாத, நான் கண்டறியாத கானான் தேசத்திற்குள் வந்து நிற்கிறான். கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டது மாதிரி தான் இருந்திருக்கும். அப்பொழுது எடுத்த எடுப்பிலேயே அந்த தேசத்திலே பஞ்சம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதான் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன். ஆனா எழுதல பஞ்சத்தை தாண்டி வருகிறான், எகிப்திற்கு போகிறான். எகிப்துல பார்வோன் அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாயா. எகிப்துலயும் அந்த சம்பவம் நடந்தது. கேராருக்கு போற அங்க அபிமெலேக்கு அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை. தேவ ஜனமே,
நீ வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை வருகிறதா, உங்க முகம் செத்து போகிற சூழ்நிலை வருகிறதா, கவலைப்படாத. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நல்ல கவனிங்க. அந்த சூழ்நிலையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகால் வாதித்தார். மகாவாதை. உனக்காக கர்த்தர் வழக்காடுவார், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நெவர் ஃபர்கெட். இந்த 2021 கர்த்தர் உனக்காக வழக்காடக்கூடிய ஆண்டு, உனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஆண்டு. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, உன் முகம் செத்து போகாது. வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். தன் மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஒரு நஷ்டம் அவனுக்கு ஏற்படவில்லை. இதை கர்த்தர் செய்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வைத்தார். நல்ல கவனிங்க. இதே சம்பவம் கேரளால நடக்குது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 2 முதல் வாசிக்க கேட்போம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகி சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். எப்படி எகிப்துல நடந்ததோ அதே மாதிரி கேரார்ல நடக்குது. வாசிப்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நல்ல கவனிங்க. உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். நெவர் ஃபர்கெட். ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அங்க போய் நிற்கிறாரு. நீ அழைப்பித்த ஸ்திரீ நீ செத்தாய். 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும் படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். நல்ல கவனிங்க. நீ எந்த சூழ்நிலையில யார் நிமித்தம் நீ அவமானப்படுவ, யார் நிமித்தம் நீ வெட்கப்படுவ, எந்த சூழ்நிலையில நீ போய்கொண்டிருக்கிறன்னு உனக்கு தெரியும். யார் உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்திலே கர்த்தர் சென்று வழக்காடுவார். 8வது வசனம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். பயம் உண்டாயிருச்சு. அப்புறம் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். The Lord will prove that he is with you. எப்படி உன் முகம் வெட்கப்பட்டு போகாது, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். நீ பயந்ததை அறிவார், நீ அழுததை அறிவார், நீ கடந்து சென்ற ஒவ்வொரு பாதையும் கர்த்தர் அறிவார். அவர் அமைதலாய் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. இந்த ஆண்டு உனக்காக அவர் வழக்காடுகிற ஆண்டு.
உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற ஆண்டு. 15வது வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகி சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியேறு என்று சொன்னான். நல்ல கவனிங்க. உன் பார்வைக்கு சம்மதியான இடத்துல குடியிரு. அப்புறம் வெட்கப்பட்டு போயிட்டானா? இதே அபிமெலேக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதிய பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க. நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார்ப்பா. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அவன் வெட்கப்பட்டு போகல, பஞ்சத்தினால தேஞ்சி போகல. நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தின் பிற்பகுதி. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் வெயிட். எந்த பாதையில் போனாலும் சரி, கர்த்தருக்கு காத்திரு. நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். உனக்கு தீமை செய்கிறாங்களா, உனக்கு விரோதமாய் பேசுறாங்களா, காத்திரு. வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கு நீ காத்திரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீ சோர்ந்து போக மாட்ட. நல்ல கவனிங்க. நீ புது பலன் அடைவாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இந்த ஆண்டு நீ தேவ பிள்ளையா மாத்திரம் இருந்துக்கோ. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக வழக்காடுவார். உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் மோசேயை கொண்டு எகிப்து தேசத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். எல்லாம் புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால வந்துட்டாங்க. கம்பீரமா புறப்பட்டு வர்றாங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறது. கம்பீரமாய் புறப்பட்டு வந்தார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் கூட்டிட்டு வர்றான். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்களுக்கு விரோதமாய் வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை நெருங்குகிறான். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை பார்த்து முறையிடுகிறார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம்.
பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லாம் கவனிங்க. வெக்கப்பட்டு போயிருவோமோ, அவமானப்பட்டுவோமோ நினைக்கலாம். அப்ப மோசே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்றைக்கும் காண மாட்டாய். உனக்கு தீமை செய்கிறவன் இல்லாமல் போவதை காண்பீர்கள். நல்லா கவனிங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சொல்றான். ஆண்டவர் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். கர்த்தர் பெருங்காற்றை வரப்பண்ணினார். சமுத்திரம் இரண்டாக பிளந்து பிரிந்தது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 22வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையை நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கம்பீரமாக சமுத்திரத்து வழியா போறாங்க. பார்வோனுடைய சேனை அவர்களை விரட்டி கொண்டே வருகிறது. 26வது 27வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும் படிக்க உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிரம் தப்பவில்லை. ஒருத்தன் கூட தப்பல. என்று கண்ட எகிப்தியரை இனி எப்பொழுதும் காண மாட்டீர்கள். என கருமையான ஜெப ஜனமே, இந்த 2021 நீ வெக்கப்பட்டு போகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெக்கப்பட்டு போயிடுவோமோ, நம்மளை கொண்டு போடுவாங்களோ பயப்படுறாங்க. பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்க, போதும், அவர் தப்புவிப்பார். 2வது ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நல்ல கவனிங்க. நீ தேவனுடைய பிள்ளை. அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று விசுவாசி. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ கர்த்தருக்கு காத்திரு. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ, அவரிடத்தில், அந்த கன்மலையின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று
எழுதியிருக்கிறபடியாயிற்று. அவன் வெட்கப்படுவதில்லை. நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அதுதான் நம்ம பயம். முகம் செத்து போயிடுவோம். வெட்கப்படும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பு அது பரலோகத்தை குறிக்கிறது. everlasting salvation, நித்திய ரட்சிப்பு. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தமானது இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் சொன்னேனே. நல்லா கவனிங்க. இந்த வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொன்னாரே, அது இம்மைக்கு மாத்திரமல்ல, அது மறுமைக்கும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான், அவன் பரலோகத்தை சுதந்திரிப்பான் சொல்றாரு. அதுக்கு பேர் தான் நித்திய ரட்சிப்பு. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமோ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். 2021க்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்கும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அவருடைய வருகைக்கும் சேர்த்து சொல்லப்படுகிறது. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்றால், அவருடைய வருகையில நீ எப்படி வெட்கப்படாம இருப்ப? 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும் படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா அவரில் நிலைத்திரு. நல்ல கவனிங்க. நீ அவரில் நிலைத்திருன்னு சொன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. நீ அவரில் நிலைத்திருன்னு சொன்னா நீ பரிசுத்தமாயிருக்கிறது. நீ அவரில் நிலைத்திருன்னு சொன்னா அவருடைய அன்பை காட்டுகிறது. நீ அவரில் நிலைத்திரு என்று சொன்னா அவருடைய கனிகளை வெளியே காட்டுகிறது. வாசிப்போம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவருக்குள் நீ நிலைத்திருக்கிறது தான். அப்போ நீ அவருக்குள்ள இருக்கிறீனா உலகம் உன்னிடத்துல வெளிச்சத்தை பார்க்கும். அந்த வெளிச்சம் உன்னிடத்தில் இருந்து வெளிப்படுகிற கனிதான். அதில் கிறிஸ்து வெளிப்படுவார்,
மகிமைப்படுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருவேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரால் தான் முடியும். நல்லா வாசிப்போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தம் நித்தியம் வரைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நிலைத்திராவிட்டால் அக்கினியில போடப்படுவான்னு சொல்றாரு. அதுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அதுக்கு தான் என் கட்டளைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. நல்லா கவனி, வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள், என் வசனங்கள், என் கட்டளைகள் அர்த்தம், என் உபதேசங்கள் அர்த்தம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர். அந்த கனி தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இயேசு சொன்னாரு, யூ ஆர் த லைட். நீ விளக்குன்னு சொன்னா உண்ட கனி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாகவே இருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் அடுத்த பகுதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசுவேன். இந்த 2021 தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யார் யார் இந்த தேவ செய்தியை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்காக இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவும், இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். நாம் ஜெபிப்போமா? நம் கண்களை மூடி யார் யார் இந்த நிகழ்ச்சியை சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது யூடியூப் மூலம் உலகத்தில் எந்த பகுதியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்போம். தேவ பிள்ளையாக, தேவ ஜனமாக மாறுவோம். அவருக்கு பிரியமானபடி, அவருடைய கட்டளையின்படி நடப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவாதி தேவனே, இந்த 2021 ஆண்டுக்கு நீ கொடுத்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள் அனைவருக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவாதி தேவன் நீ கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேற கிருபை செய்யுங்க. தேவனே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கிருபை செய்வீராக. உம்முடைய கட்டளைகள் என்ன, உம்முடைய நியாயங்கள் என்ன, உம்முடைய கற்பனைகள் என்ன, அனைத்தையும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லித் தருவீராக. உம்முடைய பாதைகளில் நீர் எங்களை நடக்க செய்து உம்முடைய பரிசுத்த ஜனமாக நீர் எங்களை மாற்றி
உம்முடைய ஜனமாக, உம்முடைய தேவ பிள்ளையாக, உமக்கு பிரியமானவர்களாக இந்த வாக்குத்தத்தம் அனைத்தையும் சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. இந்த தேவ செய்தியை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு கொடிய கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, இந்த 2021 ஆண்டிலே நுழைந்திருக்கிற இவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒரு கொள்ளை நோய், ஒரு கொடிய நோய், ஒரு வைரஸ் இவர்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இவர்களையும் இவர்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபைக்குள் இவர்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொருவருக்கும் தாருங்க ஐயா. உம்முடைய பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக இவர்களை மாற்றி உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்தீரோ, அதே மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள. எல்லா திருச்சபையில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை இந்த யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற சகல மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு அற்புதத்தை காணட்டும், அதிசயத்தை காணட்டும். இவர்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பெரிய கூட்டம் உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு அத்தனை பேருடைய வீட்டை சுற்றின அக்கினி வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, பாதுகாப்பின் ஆண்டாக, உடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக. யாக்கோபின் முகம் செத்து போகிறதில்லை, இஸ்ரவேல் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொன்னீரே. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போகாமல் இருக்க இவளை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்களுக்காக வழக்காடுவீராக, இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. நீர் சொன்ன வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. அதன் மூலம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியாக இந்த ஆண்டு முழுவதும் நடந்துக்கிடுங்க. God bless you.